Hello all, welcome back to Melthogi Studio. இந்த வீடியோல டைப்ஸ் ஆஃப் சீம் சீரிஸ்ல 10th சீம் ஹேர்லைன் சீம் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஹேர்லைன் சீம் நேம்லயே உங்களுக்கு தெரியும், இந்த சீமோட சீம் அலவன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா கொடுக்கணும். மேக்ஸிமம் 1/4 இன்ச் தான் இருக்கணும் இந்த சீம் அலவன்ஸ். இந்த சீம் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க காலர்ஸ், பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பி நம்ம ஒரு டாப் ஸ்டிச் போடுவோம். அந்த இடத்துல எல்லாம் வந்து ஹேர்லைன் சீம் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கர்வியான ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இதுல வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்ல நான் ஒரு லைன் டிரா பண்ணி வச்சிருக்கேன். இதை ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடு வச்சுட்டு ஒரு பெல் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஈவனாக அலைன் பண்ணி வச்சுட்டு பெல் பின் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த ட்ரா பண்ணியிருக்க லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த கர்வ் லைன்ஸ்லலாம் சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக வரும். டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிட்டு நான் நல்லா அயன் பண்ணி எடுத்திருக்கேன். இது பாருங்க, உங்களுக்கு நல்லா நீட்டா இருக்கும். இது மேல டாப் ஸ்டிச் வந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்ல இதுக்கு மேலேயே டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஹேர்லைன் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்க, ரெண்டு சைடுமே நல்லா நீட் ஃபினிஷிங் இருக்கும். இதுக்கு உள்ளேயும் ரா எட்ஜஸ் இருக்காது. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணும்போது, காலர் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி பாருங்க. டோட்டலாக நம்ம 10 டைப்ஸ் ஆஃப் சீம்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஸ்விவிங் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.